மார்க்ஸ் தான், பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் தான் இது. ஸோ முதல்ல பிஹெச்டி, அதுக்கடுத்து ஸ்லெட்டு, நெட்டு, இல்லை சிமிலர் டெஸ்ட் லைக் இது. அப்போ எதுவுமே மாறல. எல்லோரும் வந்து இனிமேல் இதுக்கு இப்போ செட்டு படிக்க வேண்டியதில்லை, நெட்டு படிக்க வேண்டியதில்லை, பிஹெச்டி தான் மேண்டேட்டரி, எல்லாமே வந்து கேப்ஷாவுக்கோ தம்ப்ளைனுக்கெல்லாம் நம்ம போடலை. ஆக்சுவலாக வந்து என்ன ரெகுலேஷன் அப்படிங்கிறத பார்க்கணும். அது மாதிரி எம்இ, எம்டெக் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நெட்டு, செட்டு இந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஸோ எம்இ, எம்டெக் அப்படின்னு படிச்சிருந்தாங்கன்னா பிஜி டிகிரி அட்லீஸ்ட் 55% அப்படிங்கிறது. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. டெக்னிக்கல் எஜுகேஷனுக்கு எம்இ, எம்டெக்கு வித் அட்லீஸ்ட் 55 மார்க்ஸ், பிஜி மார்க்கோட சேர்த்து அவங்களோட 50% இருக்கணும். அந்த கிரெடிட் ஃப்ரேம்வொர்க் பார்த்தீங்கன்னா லெவல் நம்பர் 7 இருக்குது. அந்த ஈக்குவலண்ட் கிரேடு கூட கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மேலே பார்க்குறதுல இவங்களே தெளிவாக சொல்லியிருக்காங்க, எய்தர் த எபோவ் குவாலிஃபிகேஷனில் ஃபாலோயிங் குவாலிஃபிகேஷன் வந்து டிசிப்ளின் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா யோகா, மியூசிக், பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ், விஷுவல் ஆர்ட் அண்ட் அதர் ட்ரெடிஷ்னல்